நார்த் கொரியாவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இருக்கிற உலகத்தில் ரொம்பவும் வித்தியாசமான ஒரு நாடு தான் நார்த் கொரியா. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. என்னதான் நார்த் கொரியாவை பற்றி நல்லதாக சொன்னாலும் நார்த் கொரியாவில் வந்து எடுக்கப்பட்ட இந்த 8 வீடியோகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா மிரண்டு போயிடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சித்து இன்வால்வ் ஆயிருக்காரு. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது டிராஃபிக் லேடி. நார்த் கொரியாவோட ரொம்பவும் பிஸியான சிட்டி தான் பியாங்யாங் சிட்டி. இவங்க கிட்டத்தட்ட சிக்னல்ஸ் மாதிரியே நிற்கணும். அதாவது சிக்னல்ஸ்க்கு பதிலாக நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இவங்களும் சிக்னல்ஸ் மாதிரி தான். ஆனால் இவங்க வந்து நார்மலான பீப்புள் மாதிரியே இருக்க மாட்டாங்க. இவங்க பார்க்க ரொம்பவும் ஆக்வர்டாக இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரோபோட்ஸ் மாதிரியே இருப்பாங்க. இவங்களுக்குன்னு சொல்லி டிராஃபிக் ரூல்ஸோட ஒரு டான்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குது. ட்ரெஸ்ஸை போட்டாலே அவங்களுக்கும் சொல்லி சில நடை உடை பாவனைன்னு இருக்குது. அதை தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணணுமா. இந்த ஒரு நாடு ரொம்ப ஸ்ட்ரிக்டான நாடுனால அதுவும் டிராஃபிக் லேடிஸ்லாம் எல்லாமே டிராஃபிக் டைரக்ஷனை காமிக்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சித்து விளாக்ஸ் இதில் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காருன்னா இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பியாங்யாங் சிட்டிக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தப்போ தான் தெரியுது அங்கே ஃபுல்லாகவே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்திருக்காங்க. அந்த ஒரு ஏரியாவே ரொம்பவும் மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரி இருந்திருக்கு. எக்கச்சக்கமான போலீஸ் மிலிட்ரி எல்லாமே இருந்திருக்காங்க. என்னதான் நாங்கள் நார்த் கொரியாவை பற்றி இங்கே சொன்னாலும் விஜய் சித்து விளாக்ஸ் அங்கே போய் சொன்னது இன்னுமே பயங்கரமாக வைரல் ஆச்சு. இந்த ஒரு டிராஃபிக் லேடிஸ்லாம் இவங்களுக்கு பிடிச்ச வேலையை தான் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக கிட்டத்தட்ட 90% இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது அவங்களுக்கு ஏஜ் 17 ஆயிடுச்சுனாலே அவங்க வந்து இந்த டிராஃபிக் போலீஸ் ஆகிடணும்னு சொல்லி அங்கே ஒரு ரூல்ஸே இருக்கான். இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ப்ரோபேண்டா டூர். அதாவது ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் நார்த் கொரியாவுக்கு போயிட்டு சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இண்டிபெண்ட்டாவோ இல்லைன்னா ப்ரைவேட்டாவோ எந்த ஒரு டூரிஸ்ட் கைடையும் நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண ஒரு லேடி ஆஃபீஸர் கைடு தான் அங்கே இருப்பாங்க. அவங்கள மீறி நீங்கள் எங்கேயுமே போயிட முடியாது. அப்படி நீங்கள் மீறி போனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுவும் இந்த ஃபீமேல் கைடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சாஃப்ட்டுன்னு நினச்சிடாதீங்க, ரொம்பவும் ஆர்ஷானவங்க. நீங்கள் எங்கேயாவது தனியாக ஒரு இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் உங்கள் ஜோலி முடிஞ்சுது. அதோட அது மட்டும் இல்லாமல் அங்கே நார்த் கொரியாவை பற்றியும் கிம்ஜாங்கை பற்றியும் ஆஹா ஓஹோன்னு சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அதாவது இவங்க வந்து நார்த் கொரியாவை பற்றி ஆஹா ஓஹோன்னு பெருமையாக தான் பேசுவாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் ரொம்பவும் கேவலமாக நடந்தாலும் அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு உப்பு புளி காரத்தோட ரொம்ப காரசாரமாக சொல்லுவாங்களே தவிர இதுக்கு பின்னாடி நடக்கிற அக்கிரமோ அநியாயத்தை சொல்லவே மாட்டாங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது காமிக்ஸ் புக்ஸ். நார்த் கொரியாவில் காமிக்ஸ் புக்ஸ்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. முக்கியமாக ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த நாட்டு காமிக்ஸ் புக்கையும் நார்த் கொரியாவில் பார்க்கவே முடியாது. அப்படியே நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு காமிக்ஸ் புக்கு கண்டுபிடிச்சா கூட அது எப்படிமா இருக்கும், ஒரே ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் கிட்டத்தட்ட அடிக்கடிக்கு ஒரு காமிக்ஸ் புக்கு வச்சுருப்பாங்க. அதில் எதை திறந்தாலும் கிட்டத்தட்ட எல்லா புக்ஸ்லேயும் ஒரு விஷயம் காமனாக இருக்கும். அதாவது கிம்ஜாங் வந்து ஒரு பெரிய ஹீரோ. அந்த ஹீரோ தான் நம்ம நாட்டையே காப்பாற்றிருக்காரு. மற்ற நாடோட பணக்கார நாடு நம்மளோட நார்த் கொரியா தான். நார்த் கொரியா ஜனங்க மேலே ரொம்பவும் பண்பு அன்பு எல்லாம் கொண்ட நல்ல மனிதராக கிம்ஜாங் இருக்கார். கிம்ஜாங் ஆஹா ஓஹோ ஒரு ஹீரோ மாதிரி எல்லாம் காமிச்சு அதில் போர்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு காமிக்ஸ் புக்கில் காமிச்சிருப்பாங்க. அந்த காமிக்ஸ் புக்கில் முக்கியமாக போடுற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இதுதான். அதாவது கிம்ஜாங் தான் இந்த நாட்டோட ரொம்பவும் சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ. இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியில் போனால் ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லா நாடுமே ரொம்பவும் பஞ்சத்தில் இருக்குது. நம்ம நாடு தான் ரொம்பவும் செழிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய வில்லன்ஸ் வந்தாலும் கிம்ஜாங் தனியாக நின்று போராடிடுவார். நம்மள்ட்ட இருக்கிற சோல்ஜர்ஸ் ஆஹா ஓஹோ இப்படி அப்படின்லாமே அந்த ஒரு காமிக்ஸ் புக்கில் போட்டிருக்கோம். எல்லா காமிக்ஸுமே இந்த ஒரு கிம்ஜாங்கோட சூப்பர் பவரை பற்றி தான் போட்டிருப்பாங்களே தவிர சப்பையான எந்த விஷயமே அதில் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது நார்த் கொரியாவோட கம்ப்யூட்டர் லேப்னு சொல்கிறோன்னே நம்ம மைண்ட் எல்லாமே சூப்பராக கேம்ஸு டெக்னாலஜி இன்டர்நெட்டு அப்படின்னு தானே தோணும். ஆனால் நார்த் கொரியாவில் முக்கியமாக எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக தான் இந்த ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருக்கும். அதாவது இந்த இடத்துல இன்டர்நெட் ஆக்சஸ்ன்றது நீங்கள் யாராலுமே பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் பண்ணாலும் கிட்டத்தட்ட 3 பேர் 4 பேரோட கையெழுத்து ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ தான் 4Gக்கே வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ட்விட்டரு ஃபேஸ்புக்கு யூடியூப்ன்ற எந்த ஆப்ஸுமே நார்த் கொரியாவில் யூஸ் பண்ண மாட்டாங்க. நார்த் கொரியாவில் இன்டர்நெட் வசதி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான சில வசதிகள் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அவங்களால இன்டர்நெட் நார்மலாக யூஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ கஷ்டம். எதுக்குடா அப்போ கம்ப்யூட்டர் லேபு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா முக்கியமாக இது எல்லாமே சீனுக்கு தான். ஏதாவது ஃபாரினர் டூரிஸ்ட்டாக வராங்கன்னா எங்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருக்குது, அதில் எக்கச்சக்கமான கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் GTA கேம் கூட விளையாட முடியாது. ஏன்னா GTA கேமுன்றது இங்கே பேன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பேண்டுன்னு சொல்கிறதோட இந்த ஒரு GTA கேமை பற்றி அங்கே யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு வீடியோவில் நம்ம 5ஆவதாக பார்க்க போகிறது ஃபுட் ஸ்மக்லிங். என்னதான் நார்த் கொரியா ரொம்பவும் பணக்கார நாடு, ரொம்பவும் நாங்கள் தான் ரிச் அப்படின்னு சொல்லி வெளியில் சும்மா பந்த காட்டியிருந்தாலும் அங்கே ஃபுட் ஸ்மக்லிங்னு ஒன்று நடக்குது. இதுக்கு முக்கியமான காரணமே பஞ்சம்தான். ஒரு கசப்பான உண்மையை சொல்லணும்னா நார்த் கொரியா மக்கள் அதிகமாக சஃபர் பண்ணுறதுக்கு
பசி பட்டினி தான் காரணம். மெஜாரிட்டி ஆஃப் நார்த் கொரியா மக்களுக்கு வந்து ஒரு சாதாரண பேசிக் நீடான ஃபுட்டு கூட கிடைக்கலைங்க. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு மோசமான காரியம். ஃபுட்டு நம்மளுக்கு நார்மலாக எப்படி கிடைக்குது? கடையில் விற்கும் ஒரு பொருளை போய் வாங்குவோம், அப்படி தானே நம்மளுக்கு ஒரு ஃபுட்டு கிடைக்குது. ஆனால் ஏன் இந்த மக்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலுமே அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, ஜெயிலில் போடுறது, நிறைய கொடுமைப்படுத்துறதுன்னு அப்படின்லாம் சொல்லி சில சட்டங்கள்லாம் இருக்குது. இப்படி இவங்க எல்லாருமே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு வேலை கிடையாது, வேலையிலேருந்து வர காசு கிடையாது, அப்படின்னே இவங்களால எந்த சாப்பாடும் பொருளுமே வாங்க முடியாது. அதனாலே நார்த் கொரியாவில் பணக்காரங்க யாராக இருந்தாலும், ஃபாரினர்ஸ் யாராவது அந்த ஊரை சுற்றி பார்க்க வந்தாலும் அவங்கள்ட்ட இருக்கிற ஃபுட்டை வந்து இவங்க திருடிடுவாங்களாம். இவங்கள்ட்ட இல்லாமல் மற்றபடி இந்த குட்டி குட்டி கடைகள், கொஞ்சம் மார்க்கெட் சிட்டியான சில இடத்துல இருந்து கூட ஃபுட் எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த ஃபுட் எடுத்து வெளியில் விற்பாங்களான்னு கேட்டிங்கன்னா விற்கிறதுக்கெல்லாம் கிடையாது. இவங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலி, இவங்களோட பசங்க, ஒய்ஃபுங்களுக்கு கொடுக்கணும்ல சாப்பாடு, அதனால தான் இவங்க வந்து ஃபுட்டே திருடுறாங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம 6வதாக பார்க்க வர ஒரு முக்கியமான வீடியோ எம்டி ஹோட்டல். நார்த் கொரியாவில் பியாங்யாங் அப்படின்ற ஒரு சிட்டி தான் ரொம்பவும் ஒரு தலைமை சிட்டி மாதிரி. அதாவது தமிழ்நாட்டுக்கு சென்னை எப்படியோ அந்த மாதிரி நார்த் கொரியாவுக்கு இந்த பியாங்யாங் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் இருக்குது. ஆனால் இந்த ஹோட்டலில் ஒரு ஃபாரினருக்கு வந்து ஒரு ரூம் எடுக்கிறாங்க. அப்படி ரூம் எடுக்கிறப்ப உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிம்ஜாங்கோட அப்பாவோட ஃபோட்டோவும் அப்படியே ஒரு காட் ஃபோட்டோ மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது, ஃபுல்லாகவே வந்து எம்டியாக தான் இருக்குது. இதை வந்து எம்டி ஹோட்டல் அப்படின்றாங்க. இந்த ஒரு ஹோட்டல் ரொம்பவும் தனிமைப்படுத்தி, அதாவது ஐசோலேட்டட் ஒரு ஹோட்டலாக இருக்குது, ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்குது. அந்த ஊரில் நார்மலான பீப்புள் தங்குற இடத்துல வந்து இப்போ யாராவது ஃபாரினர்ஸ் வந்து தங்கவே முடியாது. ஏன்னா அப்படி இந்த ஃபாரினர்ஸ் வந்து இவங்க நார்மலான பீப்புள்கிட்ட சொன்னாங்கன்னா சில விஷயத்தை வெளியில் போய் சொல்லிடுவாங்கன்றதுக்காகவே வெளியிலேருந்து வரவங்க எல்லாருமே தங்குறதுக்கு தனி ஹோட்டல் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இந்த தனி ஹோட்டலுமே ரொம்பவும் தனிமையாக, ஐசோலேட்டடாக, சைலண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நார்த் கொரியாவோட ஏர்போர்ட். ஒரு ஃபாரினர் நார்த் கொரியா விசிட் பண்ணுறதுக்காக பியாங்யாங்கோட ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார். ஆனால் அந்த பியாங்யாங் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை, ரொம்பவும் காலியாக இருக்குது. எல்லா ஃபாரினர்ஸையும் ஒரு சைடாக இட்டுட்டு போயிட்டுருக்கப்ப இவர் மட்டும் ஒரு சைடு மிஸ் ஆகிட்டார். ஆனால் இவர் சுற்றி பார்க்க வந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் காலியாக, அமைதியாக இருக்குது. இந்த இடத்துல யாருமே இல்லை. மற்றபடி ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு சின்ன வழி இருக்கும், அதில் ஃபுல்லாகவே செம செக்யூரிட்டியாக இருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி பார்டரை தாண்டி தான் நீங்கள் வரணும். நம்ம தலையிலேருந்து கால் வரைக்குமே செக் பண்ணிடுவாங்க, ஏதாவது இருக்கா, ஏதாவது ஆபத்தான பொருள் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. நான் சொன்னது தப்பாக எடுத்துக்காதீங்க. அவ்வளோ செக்கிங் பண்ணிட்டு தான் நீங்கள் நார்த் கொரியாவோட ஏர்போர்ட்லேருந்து வெளியிலையோ இன்னும் உள்ளேயோ போக முடியும். இந்த ஒரு வழியிலே தான் வெளியிலேருந்து வரவங்களும் உள்ளேருந்து போகிறவங்களும் யூஸ் பண்ணணுமா. இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நார்த் கொரியாவோட ட்ரெயின் ஸ்ட்ரகிள். கிம்ஜாங் இப்போ எப்பயாவது வெளியில் போயிட்டு ஒரு ட்ரெயின்லேருந்து வராருன்னா அவர் வரதுக்கு முன்னாடியே அங்கே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான செக்யூரிட்டி கார்ட்ஸ் அங்கே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வராருன்னு தெரிஞ்சோடனே எந்த சைடு வராருன்னு தெரியாதனால எல்லா இடத்துலையுமே ஒரு 4-5 கார்பெட்ஸ் போட்டு வச்சுருக்குமா. அப்படி எல்லாருமே வந்து அந்த கார்பெட்டை கையில் பிடிச்சிக்கணும் இருக்கணும். அப்புறமா அவங்க வரதுக்கு முன்னாடி செம்ம செக்யூரிட்டியாக பார்த்துப்பாங்க. அப்புறம் அவர் வந்து உடனே தரை ஃபுல்லாக ரெட் கார்பெட்டை போட்டு அவரை வரவேற்கணுமா. அவர் வராருன்னு தெரிஞ்சோடனே ட்ரெயின் கதவை திறக்கிறதுக்கு ஒரு ஆள், அவரை பத்திரமா இட்டுட்டு போகிற ஒரு ஆள், ரெட் கார்பெட்டை போடுறதுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 20லேருந்து 25 பேர் அவரோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இருப்பாங்களாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரொம்பவும் முக்கியமாக பார்க்க போகிறது கிம்ஜாங்கோட ரொம்பவும் கொடுமையான ஒரு தண்டனைகள். நார்த் கொரியாவுக்கு எதிராக நடந்தாங்கன்னா, நார்த் கொரியாவை பற்றி வெளியில் எங்கேயா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாட்டோட ரொம்ப மோசமான ஒரு தண்டனையே கொடுப்பாங்களாம். அந்த தண்டனை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்பவும் பயங்கரமாக இருக்கும். அப்படி என்ன மாதிரி தண்டனைலாம் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூட்டிலிட்டி, ஆர்ஷ்மெண்ட் மற்றும் டார்ச்சரை கொடுத்து நம்மளை ரொம்பவும் தவிக்க விடுவாங்க. கிட்டத்தட்ட 3 ஜெனரேஷனுக்கு பனிஷ்மெண்ட் தருவாங்களாம். இப்போ ஒரு தாத்தா தப்பு செஞ்சாருன்னா அவங்க பசங்க அவங்க பேரன்களையும் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இப்போ பேரன் தப்பு செஞ்சானா அவனோட அப்பா, தாத்தா எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட 3 ஜெனரேஷனுக்கு நம்மளை பிடிச்சி வச்சுப்பாங்க. இவங்கெல்லாம் என்னடா தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா எதிராக இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அவங்கள பிடிச்சிட்டு வந்து இந்த ஒரு இடத்துல போட்டுருவாங்க. இவங்களுக்கு சரியான ஃபுட்டு தரதில்லை, சரியான மெடிக்கல் வசதியெல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மோசமான, ரொம்பவும் வாயிலே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவும் பயங்கரமான தண்டனைகள்லாம் கொடுப்பாங்க. அதில் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுற பனிஷ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் இவங்களை பெல்ட்டாலே அடிக்கிற பனிஷ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் டார்ச்சர் பனிஷ்மெண்ட். அதாவது இவங்களை ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு அது மேலேருந்து கெமிக்கலை ஓப்பன் பண்ணி விட்டா கெமிக்கல்லேருந்து வர ஒரு சொட்டும் இவங்களை எரிக்கிற மாதிரி அளவு எரிச்சலை இவங்களுக்கு தரும். இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்.
இந்த ஒரு பையனை பற்றி ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு பையன் பேர் தான் ஓட்டோ வாம்பியர். இவன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு காலேஜோட ஒரு ஸ்டூடெண்ட். இவன் நார்த் கொரியாவுக்கு ஒரு ட்ரிப்பு போகிறான் 2015 அப்போ. எதுக்காக பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா எப்படி இருக்குது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி போயிட்டு இருக்கான். இவன் தங்கியிருக்க ஒரு ஹோட்டலில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வால் போஸ்டர் மாதிரி இருக்குது, அதை வந்து கிழிச்சிருக்கான். இது அந்த ரூமில் இருக்கிற செக்யூரிட்டி கேமராவில் கேப்சர் ஆகிருக்கு. இந்த ஒரு விஷயம் நார்த் கொரியாவோட ஆர்மி வரைக்கும் போயிருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால இவனை பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 15 வருஷம். ஒரு காலேஜ் படிக்கிற பையனை 15 வருஷம் ஜெயிலில் அடைச்சாங்கன்னா என்ன ஆவறது? இவனோட கனவு லட்சியம் எல்லாமே போயிடுது. இதை ஒரு ஸ்டேஜில் கதறி அழுது சொல்லியிருப்பான். இவன் நார்த் கொரியாவுக்கு அகேன்ஸ்டாக நடந்தான்னு சொல்லி ஒரு பெரிய பழியை இவன் மேலே போட்டு இவன் பண்ணுற ஒரு பெரிய தப்புன்னு சொல்லி இவன்கிட்ட சைன் வாங்கி ஒரு பெரிய பிரச்சனையாக்கி கிட்டத்தட்ட 15 வருஷம் இவனை ஜெயிலில் போடுறாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப உடம்பு சரியாமல் அவனோட ஊரான அமெரிக்காவுக்கு வந்துடுறான். ஆனால் அமெரிக்காவுக்கு வந்த ஒரு சில மாதங்கள்லேயே இவன் வந்து இறந்து போயிடுறான். பார்த்தீங்களாங்க எவ்வளோ பெரிய மோசமான சம்பவம்லாம் நடந்திருக்கு. நார்த் கொரியா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான நாடு கிடையாது. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, see you.